வணக்கம் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீலாக்னா, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட குலதெய்வம் டெம்பிள், முத்தாலம்மன் கோவில். இந்த கோவிலில் தான் இன்றைக்கி நாங்கள் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். வந்த உடனே அம்மா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து அன்றைக்கி வேறு நைட்டு மழை வந்ததுனால குச்சியெல்லாம் ஈரமாக இருந்தது, அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு. அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பொங்கல் வைக்கிற குண்டாக்கு அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இல்லை பாரு, சாமிக்கு பொங்கல் பானை ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விநாயகர் பொங்கல் பானை இல்லை, இது அதுதான் சொல்லுவாங்க. அங்கே பாரு, ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம எந்த விஷயமா தொடங்கணும். ஆனால் விநாயகருக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போது விநாயகருக்கு ஒரு கற்பூரம், பொங்கல் அடுப்புக்கு ஒரு கற்பூரம். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுக்கலாம். அப்படியே வந்து பொங்கல் அடுப்புக்கு நல்லா காட்டாயி குளிச்சிக்கிச்சு. சீக்கிரம் பொங்கல் வரணும். கொலவை போடு. இப்போ பொங்கல் இப்போ பொங்கல் பாரு, பொங்கல் பண்ண வைக்கிறேன். இதான் அம்மா தாயே தேவி, முத்தாலம்மா தேவியே நம்ம குலதெய்வம். நல்லபடியாக சீக்கிரம் குலதெய்வத்தை கும்பிட்டாச்சு. இப்போ சீக்கிரம் வந்துடும், பொங்கல் ரெடி ஆகிடும். நெய் கொஞ்சம், நெய் எடுத்துன்னு வா. நெய் எடுத்துட்டு வா. மாலா கைவசம். ஆமாம், ஈரமாக இருக்குல்ல, அதனால சாமிக்கு நம்ம நெய் ஊற்றி அது இது பண்ணிக்கலாம். திரும்ப இப்போ நல்லா இன்னும் வேகமாக பிடிச்சிக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் நெய் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். இதெல்லாம் இங்கே மழையா, அதனால தான் ஈரமாக இருக்குது. காத்து வேற உருவி, காத்து சில்லுன்னு வீசுது. பத்தவை உள்ளே வந்துச்சுன்னா அவங்க அப்படியே பிடிச்சிப்பாங்க நல்லா. ஆமாம் தாயே சீக்கிரம் வந்துடுமா. பொங்கலோ பொங்கல் இப்போ பிடிச்சிச்சுன்னா அவள் 5 நிமிஷத்தில் அது வரணும். என்னென்னு இருக்கோ நம்ம போய் எடுத்து வைக்கலாம். இப்போ வெள்ளத்தில் இல்லை, அது பத்த மாட்டேங்குது. நம்ம ஒரு குச்சை வைப்போம். இல்லை, புடி 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 புடி. நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டோம் அதை பற்ற வைக்கிறதுக்கு. ஈரமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நெருப்பு வர மாட்டேங்குது. கடைசியாக எங்கள் அப்பா வந்து ஒரு பேப்பரை உருட்டி கொட்டாங்குச்சிலாம் வச்சு பற்ற வச்சாரு. ஃபைனலி இந்த கொட்டாங்குச்சி எல்போட வந்து பற்ற வச்சாச்சு. ஆமாம், இன்வைட் பண்ணோம். இப்போ அவங்களாம் வருவாங்க. நெய் எடுத்துன்னு வா. கட் பண்ணணும். அப்படி பண்ண தெரியுமா உனக்கு? உண்மையே பண்ண தெரியல சொல்கிறேன். நீ ஏய், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பண்ணி கொடு எனக்கு. பண்ண தெரியாம பொங்கல் வைக்க வந்திருக்கேன் நான். பொங்கல் நல்லா கொதி வந்து வெல்லம் போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து வெல்லம் போட்டு வந்து நல்லா கலரிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஆடி மாதம் வந்து கோவிலில் போய் பொங்கல் வைப்பீங்களா, இல்லை வீட்டிலேருந்தே பொங்கல் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வருஷம் கோவிலுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டு போவோம். நடுவுலேயே வந்து நிறைய பேர் வந்து கூழ் ஊற்றுனாங்க, அதையும் கொடுத்தாங்க. அதையும் எங்கள் அம்மா வந்து ஒரு கல்ப்பாக எனர்ஜி ட்ரிங்காக சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து பொங்கல் கலரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவையான அளவு வெள்ளம்லாம் பார்த்து போட்டுட்டு அந்த சூட்லேயே ஒரு கிண்ணம் வச்சு நெய் ஊற்றிட்டு முந்திரிலாம் போட்டு வறுத்து போடுறதுக்கு தான் அந்த ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சைட் பை சைட் பொங்கலும் வந்து நல்லா கலரி விட்டுட்டு இருந்தோம். வெல்லம் கொஞ்சம் கரையறதுக்கு லேட் ஆச்சு, அதனால தான் அம்மா வந்து நல்லா கலரி விட்டுட்ருக்காங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் வந்து முந்திரி அள்ளி போட்டாச்சு. நல்லா நெய்யில் வறுத்து பொங்கலில் போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த முந்திரிலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதும் எடுத்து பொங்கல் ஆட் பண்ணிட வேண்டியது தான். பொங்கலில் ஊற்றிக்கலாம். பொங்கல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிடணும். அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே அப்பா வந்து தாம்பளத்தட்டில் வைக்கிறதுக்கு மாலை, வெத்தலை, பாக்கு, பழம், எலுமிச்சை பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வைப்போம். அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. பொங்கல் அம்மா பொங்கல் எடுத்துக்கிட்டாங்க, நான் தட்டு எடுத்துக்கிட்டேன்.
அப்போ வந்து பேகு மாவிளக்குலாம் எடுத்துக்கிட்டாங்க. மாவிளக்கு வந்து நான் செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதை மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் ஐயர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சுடுவோம். இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து நாங்கள் வரோம் பூஜை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டா அவர் வந்து சாமியை நல்லா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. நான் சொன்னல அந்த மாவிளக்கு, அதுக்கு தான் இப்போ நெய் ஊற்றி நாங்கள் விளக்கு தீபம் மாதிரி போடுவோம் மாவிளக்கில். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பொங்கல் வச்சு அந்த மாவிளக்கும் வச்சு கூடவே வந்து தீபம் மாதிரி சாமிக்கு வைப்பாங்க. சாமிக்கெலாம் பூஜை பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரொம்ப பிளெஸ்டு ஃபீலாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களுக்கும் சக்கரை பொங்கல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க சொந்த ஊருக்கு வந்தாச்சுல. நீங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு வந்தோம், நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சோம், சாமியெல்லாம் பார்த்தோம், எல்லா தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க, அவங்களையும் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திருவிழா வந்து அடுத்த வாரம் தான், இங்கே 5வது வாரம் தான் திருவிழாவா. உன் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப சொல்லிட்டே இருந்தே. அம்மா வீடும் எனக்கு இதுதான், குலதெய்வமே எனக்கு குலதெய்வம் அம்மாவும் இங்கே தான். அதனால் எனக்கு ரொம்பவே டபுள் சந்தோஷம் இதில். தாய் மாமா பொண்ணு எனக்கு, எங்கள் தாய் மாமா பொண்ணு எல்லாமே எனக்கு கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. ரொம்ப ஜாலியாக இருப்பா, ஜாலி டைப்பு. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் கவிதா ஹாய் சொல்லு. ஹாய். கவிதா திரும்ப. இவங்க யாரும் இல்லை, என்னோட மாமி பொண்ணு தான் கவிதா. இவங்க இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக நமக்கு சுற்றி காமிப்பாங்க. வா கவிதா ஸ்டார்ட் பண்ணு. இது என்ன இது இது என்னது? நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து குலதெய்வ கோயில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். அதுதான் வரும். நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃபேமிலிஸ்.